வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் நாம் மாறி மாறி வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியா கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மற்ற சீஷர்களுக்கு போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவர் எடுத்த இடம் கிடைக்கவில்லை. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகளை கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து சிலைகளை கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தைய கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் விசுவாசித்தார். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். சீஷர்கள் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனார். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். கடைசி வசனம் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மகதலே நாம் மரியாள் போய் நாம் கர்த்தரை கண்டதையும் அவர் உடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தார். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியானது வாசிக்க முடிந்தது. அமர்ந்து கொள்ளும்.